ஜெசிந்தா ஆரியன் எம்ப்ராய்டரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனில் மணி எப்படி கோர்த்து தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து தைச்சி முடித்த ப்ளவுஸில் ஒன்று ஒன்றா இன்விசிபிளாக எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது மட்டும்தான் முன்ன பின்ன வரும். தைக்க அது கரெக்டாக ஈவனாக வந்துடும். அதே போல் நம்ம ஒரு மணி வச்சு கோர்த்து அதை தைக்கும்போது அது அழகாக இந்த காஜா நூல் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த பட்டன் மேலே ஒரு நாட் போட்டு வைப்போம் இல்லைங்களா, அதுபோல் இந்த மணி மேலேயும் ஒரு நாட் வச்சு அதை அழகாக லாக் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதே போல் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். அதே போல் பின்னாடி வந்து திருப்பி பார்த்தோன்னா நூலும் தெரியக்கூடாது. ஏன்னா துவைக்கும் போதோ இல்லை ப்ரஷ் பட்டாலோ இல்லைன்னா அலசி எடுக்கும் போதோ அந்த நூல் வந்து கட்டாயிட்டும் சொல்லி ப்ராப்ளம் வரும். அதுவும் வராமல் இருக்கும். நான் இப்படி தாங்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா